முதல்வர் வந்து நிதி கூட்டத்துக்கு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வந்து தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோகத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணது தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க, அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரைடுக்கு பயந்து போன மாதிரி சொல்றாங்க. ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. ரைடுக்கு பயந்து போய் முறை நான் சொல்லியிருக்கிறேன். இடி இல்ல மோடி தான் நான் பயப்பட மாட்டோம். தொடர்ந்து என்னோட குரல்படுறதா இருக்கு. என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சிகள் திமுக, எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணி தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம். அதாவது வாய் சொல்லில் வீரர், வாய் சொல்லில் வீரர் அடின்னுவாங்க இல்லையா, அதுபோல் வாய் சொல்ல வீரர். மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு 17 வருஷம் முயற்சி பண்ணியிருந்தா நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் வந்து கிடைச்சிருக்கும். ஆனால் 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. இப்போ வந்து பிள்ளை பாசம், அதாவது வந்து வெள்ளுடை வேந்தர்னு நம்ம வந்து சார் பிட்டி தேகராக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுறாரு. வாய்க்கிலேயே கத்திட்டு இன்னைக்கு டெல்லியில் போய் தவம் இருக்காரு. பாவம், பிள்ளை பாசம். ஏன்னா பிள்ளையை காப்பாற்றணும் இல்லையா, அந்த பிள்ளை பாசம் அவர் இன்னைக்கு போய் டெல்லியில் ஒரு தவம் கிடந்து இன்னைக்கு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாது. இப்போ போவார்னா அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்கள் போய் பேசுவோம். ஏன் நான் 4 வருஷம் போகல நீங்கள்? அப்போது குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில், குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டில்ன்ற கதையாக தான் இன்றைக்கி மு.க. ஸ்டாலினுடைய அந்த கதையாக இருக்குது. அதாவது முதலமைச்சர் வந்து கடந்த ஆண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலை. கடந்த ஆண்டு கலந்து கொள்ளாமல் இருந்தது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் இந்த ஆண்டு முதல்ல கலந்து கொள்வதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சுற்றுப்பயணத்தில் மாறுதல் மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுதுமே கலந்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு என்ன நல்ல திட்டங்கள் கேட்டு வாங்கி வந்தாலும் அது முதலமைச்சருக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான உணர்வு வச்சு தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான ஒரு உறவு வைத்துக்கொண்டு நிதிகளை பெற்று மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று